வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள எல்லாரையும் மறுபடியும் சந்திக்க வரதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய முந்தைய பதிவுகள நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அ திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் எழுதிய ஒற்றை ரோஜா 3 பதிவுகள் போட்டு முடிவடைந்தது. ரசிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கேட்டிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. அ இன்னைக்கு இதே மாதிரி ஒரு தேசிய உடைமைப்படுத்தப்பட்ட எழுத்தாளர்களுடைய வரிசையில கதைகள தேடிக்கிட்டு இருக்கேன், படித்து காமிப்பதற்காக. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல கதை கிடைச்சிருக்கு. அ ரொம்ப எனக்கு ஆர்வமா இருக்கு உங்களுக்கு படிச்சு காமிக்கணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த எழுத்தாளர் எழுதிய கதை இதுவரைக்கும் படிச்சதில்ல. அதனால இவர பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் படிச்சு தெரிஞ்சதுல சில விஷயங்கள் சொல்லிட்டு கதைக்கு போவோம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பாதுகாப்பு முறைகள கண்டிப்பா கடைப்பிடிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தா எல்லா இடத்துலயும் இந்த கொரோனா தொற்று அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பா இருக்கும். கொஞ்சம் நார்மல்சியும் வரும். அதனால இப்போ இருக்கிற பாதுகாப்பு முறைகள தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. சில நாட்களே, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அதுவரைக்கும் நம்மளால என்ன முடியுதோ, அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, அ எல்லாருக்கும் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு, அ எப் நம்ம அந்த அந்த நாள், கடவுள் கொடுத்த இந்த நாள் நம்மளுக்கு எந்த முறையில நம்மளால கடத்த முடியுதோ, அந்த முறையில கடத்தி சந்தோஷப்படுவோம். அ பீஸ்ஃபுல்லா இருப்போம். கதைக்குள்ள போகலாம். கதைக்கு முன்னாடி இன்னைக்கு படிக்க கூடிய கதையுடைய எழுத்தாளர் வந்து திரு லா. சா. ரா அவர்கள். லாசா ராமாமிர்தம்னு கூட இவர சொல்லுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர். இவர் வந்து இவருடைய முழு பெயர் லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம். இவர் வந்து பிறந்தது 1916ல. இவர் மறைந்தது வந்து 2007ல. இவருடைய எழுத்துக்கள் வந்து தேசிய உடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. ரொம்ப அ பெருமை வாய்ந்த எழுத்தாளர், நாவலிஸ்ட். இவர் வந்து ஒரு 300 சிறுகதைகள், 6 நாவல்கள், அப்புறம் வந்து அ எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. அதுவும் எழுதியிருக்காரு. ஒரு 10 கலெக்ஷன் எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். இவரு மறையும்போது அவருக்கு வந்து அ ஒரு பழுத்த வயசு. 92 வயசு. அ அதனால அந்த அதாவது எதுக்கு இத சொல்றேன்னா, அவருடைய எழுத்தோடைய அந்த ரிச்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம இதனால யோகிக்க முடியுது. இவர பத்தி நெறைய நெறைய புகழ்ந்து எழுதியிருக்காங்க. இவர் வந்து ஆக்சுவலா பொறந்தது பெங்களூர்ல. முதல்ல வந்து ம் ஆங்கிலத்துல எழுதிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல இருந்து தமிழ்லயும் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஆ இவருக்கு வந்து ஆக்சுவலா ஒரு சாகித்ய அகாடமி அவார்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. 1989ல சிந்தா நதி அப்படின்ற ஒரு அம் சுயசரிதை மாதிரி எஸ்ஸே எழுதி அந்த ஒரு கலெக்ஷன். நான் படிச்சதில்ல. ஆனா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. படிக்க நேர்ந்தால் உங்களுக்கும் படித்து காமிக்கிறேன். இவருடைய கதைகள் வந்து அ அதாவது இவருடைய தமிழ் புலமையும், ஆங்கில புலமையும் அ ரொம்ப சிறந்தது அப்படின்னு நெறைய பேசப்படுது. இவருடைய எழுத்திலேயே அந்த அந்த ஒரு சிறப்பு தெரிகிறது. கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு படிக்கக்கூடிய அந்த சிறுகதை தொடர் வந்து ஜனனி என்ற புத்தகம் வழியா ஆ பிரசுரமானது. இது வந்து 1957ல பிரசுரமான சிறுகதை தொகுப்பு. இந்த ஜனனி அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு படிக்கக்கூடிய கதை வந்து கணுக்கள் அப்படின்ற கதை. 1957ல அ அவரு எழுதி பிரசுரமான புத்தகம். கதைக்குள்ள போகலாம். அம்மாவின் மடி நிறைய காய். மடி பிதுங்கிற்று. ஆனாலும் அம்மாவுக்கு திருப்தி இல்லை. அவரை பந்தலின் இன்னொரு பக்கத்தில் ஏணியை திருப்பி போட்டாள். நாங்கள் பந்தலுக்கு அடியில் விளையாடிக் கொண்டிருந்தோம்.
நான், அம்பி, பாப்பா. எங்கள் தலைக்கு மேல் காய் கொத்து கொத்தாய் தொங்கிற்று. அதுவும் இந்த தடவை சரியான காய்ப்பு. தினம் மாற்றி மாற்றி அவரைக்காய் கறி, அவரைக்காய் புளிக்கூட்டு, அவரைக்காய் பொரித்த கூட்டு, அவரைக்காய் பருப்பு உசிலி. அப்போ உள்ளே இருந்து வந்தார் வழக்கப்படி வலது கையால் இடது விழாவை தடவிக்கொண்டும் தன் உடம்பை தானே பார்த்து கொண்டும். ஏண்டி? அம்மா அப்பொழுதுதான் ஒரு காலை ஏணியின் முதல் படியில் வைத்திருந்தாள். என்ன? ரொம்ப இழைச்சிட்டேனோடி. அம்மா முகத்தில் புன்னகை அரும்பிற்று. நல்ல நாளுங்கிழமையுமா, இன்னைக்காவது உடம்ப பத்தி பேசாம இருங்களே, சந்தோஷமா இருப்போம். அப்பாவுக்கு தன் உடம்பை பற்றி நினைப்பதிலும் பேசுவதிலும் தான் சந்தோஷம். ஏதாவது மருந்து சாப்பிட்ட வண்ணம் இருப்பார். கண்ணாடி அண்டை போய் கண்ணை இழுத்து இழுத்து பார்த்து கொள்வார். பக்கத்தில் நாங்கள் யாராவது இருந்தால் எங்கள் கண்ணையும் இழுத்து பார்த்துவிட்டு கசப்புடன் உதட்டை பிதுக்கிக் கொள்வார். பிரயோஜனம் இல்ல. வியாதியஸ்தனுக்கு பிறந்தது வஸ்தாதா பிறந்துடுமா என்று தன்னையே கேட்டுக்கொள்வார். வியாதியை கொண்டாடுவதிலேயே அவருக்கு ஒரு சந்தோஷம். அத்தனை கத்தனை அம்மா அவருக்கு எதிரிடை. எதையுமே கொஞ்சமாய் பண்ணவும் தெரியாது, கொஞ்சமாய் கொடுக்கவும் தெரியாது, சும்மா இருக்கவும் தெரியாது. தோட்டத்தில் ஏதாவது கொத்தி கிளறி நட்டு வளர்த்து பறித்து கொண்டிருப்பாள். இத்தனை நாளாயும் இப்பொழுது நினைக்கையிலும் என் அம்மாவின் தோட்டம் என் கண்முன் எழுகிறது. ஒரு மூலையில் ரோஜா, அப்பொழுதுதான் பதியம் போட்டது. அதையொட்டினாற் போல் மல்லிகை செடி. கொஞ்சம் எட்டி தோட்டத்து சுவரையொட்டினாற் போல் மாட்டுக்கொட்டில். அதில் கல்யாணி என்று நாங்கள் ஆசையாய் பேர் வைத்து அழைக்கும் எங்கள் பசு. சுத்த வெள்ளை. வலது தொடையில் மாத்திரம் உள்ளங்கை அகலத்துக்கு அழகாய் ஒரு கருப்பு திட்டு. அதற்கு எட்டியும் எட்டாத தூரத்தில் மூளையில் புத்தம் புதிதாய் காளை கன்று குட்டி. அதற்கு என்ன பெயர் வைப்பதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரே துடி துள்ளல். பந்தலின் மேல் படர்ந்த அவரையும் புடலும் நல்ல வெயிலின் தரை மேல் அழகான நிழற்கோலங்கள் வரைந்தன. நாங்கள் எப்பொழுதும் அங்கேதான் விளையாடுவோம். வளர்ந்து கொண்டே வரும் இலைகளை தொட்டு பார்ப்போம். தொடாதேங்கோ பீடைகளா, இதோ வந்துட்டேன் என்ற அம்மா இறைவாள். நாங்கள் சிரிப்போம். ஒரு நாள் அம்மா அவரை இலை பஜ்ஜி பண்ணினாள். ருசியாயிருந்ததோ இல்லையோ, தாமாஷாய் இருந்தது. பஜ்ஜியை திறந்தால் நடுவில் இலை மாத்திரம் ஒட்டாமல் தழுக்காய் மினுக்காய் பச்சை பசேல் என்று. இந்த பந்தல், இந்த கொட்டில் எல்லாமே அம்மா தன் கையால் ஒருவர் ஒத்தாசையும் இல்லாமல் தானே அமைத்தாள். அவளுக்கே அதெல்லாம் பிடிக்கும். இப்பொழுது கூட அம்மாவின் சிரித்த முகத்தையும், அவளே ஒரு பசு போல் கொழுத்த சரீரத்துடன் தோட்டத்தின் நடுவில் பறித்த அவரைக்காய்கள் பிதுங்கும் மடியுடன் நிற்பதையும் நினைக்கையில் தொண்டையை என்னவோ பண்ணுகிறது. சாப்பிடும் சமயமாயிருந்தால் கையில் எடுத்த கவளம் வாய்க்கு செல்லாது அந்தரத்தில் நிற்கிறது. அம்மா பெயர் அன்னபூரணி. சொல்லேண்டி என்றார் அப்பா தன் விழாவை அன்புடனே தடவிக்கொண்டே. உங்களுக்கு உடம்பு ஒண்ணும் இல்லை. போகி சொக்கப்பானையோட உங்க நோயும் போச்சுன்னு நிம்மதியா இருங்கோ. அம்மா அம்மா, பொல்லா பொல்லா. சரிதான்டா போ. அம்பியின் அவசரமான அழைப்பை கூட சட்டை செய்யாமல் அம்மா அப்பாவுக்கு தைரியம் கூறுவதில் முனைந்திருந்தாள். நல்ல நாளுங்கிழமையுமா, பழசெல்லாம் வேண்டாம். உங்க மருந்து சீசாக்களுக்கும் பவுடர் பொட்டலங்களுக்கும் ஒரே முழுக்கு போட்டுடுங்கோ. உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுட்டு வளைய வாங்கோ. ஒண்ணுமே இருக்கு. அம்மா இதே பாரேண்டி, பொடலங்காயாவது காலமில்லா காலத்துல என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே அம்மா திரும்பினாள். அம்பி சிரித்து கொண்டே சுட்டி காண்பித்தான். அவன் கைக்கு ஒரு ஜான் எட்ட நீளமாய் சுண்டு விரல் பருமனுக்கு ஒரு புடலங்காய் தொங்கிற்று. பச்சை பசேல் என்று அம்பி பக்கமாய் வளைந்து நிமிர்ந்து முறுக்கி கொண்டு நெளிந்தது. அம்மாவிடமிருந்து ஏதோ ஒரு வினோதமான சப்தம் கிளம்பி அவள் மூச்சு கேவிக்கொண்டே போயிற்று. எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் அம்மா மூஞ்சியும் அதிலே சுழலும் கண்ணும் பயமாயிருந்தன. இன்னமும் அந்த தோற்றத்தை என்னால் மறக்க முடியவில்லை. நான் மனம் சஞ்சலித்திருக்கையிலோ, குடும்பத்தில் ஏதேனும் அசம்பாவம் நேரவிருக்கையிலோ முன் அறிகுறியாக அம்மா என் கனவில்
நாங்கள் அன்று அவளை கண்ட கோலத்தில் தோன்றிவிடுகிறாள். இரு கைகளும் அடைத்த வாயும், வெளுத்த முகத்தில் பயங்கரத்தில் சுழலும் விழிகளும், மடி பிதுங்க அவரக்காயுமாக நிற்கிறாள். என்னம்மா, என்னம்மா என்று நானும் பாப்பாவும் ஒன்றும் புரியாமல் கூட சேர்ந்து கத்துகிறோம். அப்பா ஷ் என்று எங்களை கையமர்த்தினார். பீதியால் நாங்கள் எல்லோரும் ஒண்ணாகி அந்த புடலங்காயையே பார்த்து கொண்டிருந்தோம். என்ன ஆச்சரியம்! அது தானே சுழன்று தரையில் விழுந்து உயிரோடு சரசரவென்று ஊர்த்து போய் எட்டியிருக்கும் வாழை கன்றுகளுக்கிடையே மறைந்தது. அம்மா ஒரு தாவு தாவி அம்பியை அப்படியே வாரிக்கொண்டாள். எங்கள் கல்யாணி கண்ணுக்குட்டியை உடம்பெல்லாம் நக்கி கொடுத்து முகர்ந்து பார்ப்பது போல், அவள் மூர்க்கமாய் எதையோ தேடுவது போல் அம்பியை உடம்பெல்லாம் தடவி பார்த்தாள். அம்பிக்கு ஒரே வெட்கமாய் போயிற்று. எங்கேயாவது பட்டுதாடா கண்ணே. சுப்பிரமணியா, என் வயித்துல பால வார்த்தையா? அதுக்குள்ள சமாச்சாரம் பக்கத்துல பரவி விட்டது. என்னென்னவோ நினைத்து கொண்டு ஒவ்வொருவருமாக வர ஆரம்பித்து விட்டார்கள். அம்மாவை உபச்சாரம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னடி அன்னபூர்ணி, என்னடா அம்பி? அப்பா இதற்குள் சமாளித்துக் கொண்டு விட்டார். ஏண்டா அம்பிவாள், சங்கராதையின் சக்கர பொங்கலையும் வடையும் கெடுக்க இருந்தியே, எவ்வளவு சாமான் உன்னால வீணா போயிருக்கும். ஏண்டி, இவன் வாய பொழந்திருந்தா இவனுக்கு இப்போ புதைக்கிற வயசா எரிக்கிற வயசா? அம்மா சீறினாள். போருமே உங்க வெகடம். இந்த சந்தடியில் கன்று குட்டி தும்பை அறுத்து கொண்டு விட்டது. நான் ஓடிப்போய் அதன் வாலை பிடித்துக் கொண்டு கல்யாணியிடம் போக ஒட்டாது தடுக்க முயன்றேன். ஆனால் அதன் பலம் என்ன, என் பலம் என்ன? அப்பொழுது நான் குழந்தை இல்லையா? விட்டுடுறா விட்டுடுறா என்று அம்மா கத்தினாள். ஆனால் அவள் அனுமதி கொடுக்கும் முன்னரே அது என்னை மீறிவிட்டது. தாவி குதித்துக் கொண்டு தாயின் மடியில் மோதின வேகத்தில் கல்யாணிக்கு உடம்பெல்லாம் அதிர்ந்தது. மடி கூட சுளுக்கி கொண்டிருக்கும். கல்யாணி தன் கன்றுக்குட்டியை நக்கி கொடுத்தது. அம்மா அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஜலம் தழும்பி கன்னத்தில் வழிந்தோடியது. என்ன தோன்றிற்றோ, எதிரில் நின்று கொண்டிருந்த என்னை தன்னிடம் இழுத்து அணைத்துக் கொண்டாள். நான் திமிர பார்த்தேன், முடியவில்லை. எண்ணங்கள் போகிறபடி எழுதிக் கொண்டே போனால் எல்லையே இல்லை. அம்மா என்னை கரும்பு வாங்கி வர அனுப்பினாள். சந்தைக்கும் வீட்டுக்கும் 3 மைலாவது இருக்கும். சாலை வழியெல்லாம் கரும்பை பற்றி யோசனை பண்ணி கொண்டே போனேன். இப்பொழுது எல்லாமே எனக்கு யோசனைகள் எல்லாம் புதிது புதிதாய் வந்தன. அப்போதை விட இப்போது எனக்கு வயசு அதிகம் இல்லையா? கரும்புக்கு இத்தனை கணுக்கள் இருக்கின்றனவே, எல்லாமா தித்திக்க போகின்றன. நுனியையும் அடியையும் விட்டு இடை கணுக்களில் தான் சொல்கிறேன். இந்த இடைக்கணுக்களுள் கூட ஏதோ ஒரு கணுவுள் எங்கோ ஒரு இடத்தில் முழு கரும்பின் இறக்கிய இனிப்பெல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. உடலில் உயிருக்கே காரணமாய் இதயம் இருப்பது போல. ஆனால் அந்த கணுவை, அதிலும் அந்த இடத்தை கண்டுபிடிப்பது எப்படி? அது யாருக்கு கிட்டும்? கரும்பின் இதயம், இதயத்தின் கரும்பு. சில சமயங்களில் வார்த்தையோடு வார்த்தை சேர்ந்தால் அல்லது மாற்றி போட்டால் புது புது அர்த்தங்கள் எப்படி எப்படி பிறக்கின்றன. அப்படியும் தம்முள் இன்னமும் ஏதோ ரகசியத்தை அடக்கி கொண்டு உயிரோடு உயிர் கூடி உயிர் பிறப்பது போல. அப்படியானால் வார்த்தைகளுக்கே உயிர் உண்டோன்னோ? இப்படியெல்லாம் எண்ண எனக்கு பிடிக்கின்றது. அப்படியெல்லாம் ஏன் எனக்கு எண்ணங்கள் ஓடுகின்றன? பொங்கல் என்றா? பொங்கலின் வெயிலுக்கே மனோகரமானதொரு மங்கள் ஜாதி நாயனத்துடன் ஒட்டி ஒழுகும் ஒத்து போல. அதன் மறுச்சியில் வழியில் துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி மான்குட்டியாய் தோன்றுகிறது. எவனோ ஒருவன் எச்சில் துப்பிக் கொண்டு போகிறான். முத்தை துப்பினார் போல்தான் இருக்கிறது. ஒரே குடும்பத்தின் பல ஆட்கள் மாதிரி இன்று மாத்திரம் எல்லோரும் ஏதோ ஒரு காரியமாய் போகிறார்கள், வருகிறார்கள். சாலையின் ஒரு மரத்தின் பின்னால் ஒருத்தி இடுப்பு புடவையை சரிப்படுத்திக் கொண்டிருந்தாள். என் பார்வை அவள் மேல் விழுந்த சமயம் அவள் மேலாக்கை மார்மேல் விசிறி போட்டுக் கொள்ளும் சமயம். ஆனால் இந்த காலை காற்று அதற்கு விடுகிறதா? எங்கிருந்தோ ஒரு ஊதல் கிளம்பி அவள் கையில் இருந்த புடவை தலைப்பை பிடுங்கிற்று. புடவை பாய்மர துணி போல் உப்பி படபடவென்று அடித்துக் கொண்டது. அவள் என்னை பார்த்தாள். வெட்கம் பிடுங்கி முகம் கவிழ்ந்தது. ஆண் பார்வையின் பனி பொறுக்காது உடல் ஒடுங்கி இரு கைகளாலும் மார்பை போர்த்தி கொண்டாள்.
கருப்பானாலும் குறுகுறுப்பான முகத்தில் ரத்தமும் வெட்க சிரிப்பும் குழம்பின. அந்நிலையில் அவள் விண்ணின்று சிறகின் மேலிறங்கி வந்த கந்தாவை போலிருந்தாள். என் எண்ணங்கள் சுரக்கும் தேனில் நான் மிதந்து கொண்டு சென்றேன். சாலையோரமாய் மரத்தடியில் ஒருத்தி பனங்கிழங்கு, வேர்க்கடலை, கார் மாங்காய் கூறு கட்டி உட்கார்ந்திருந்தாள். அவள் பக்கலில் அவள் புருஷன் உட்கார்ந்திருந்தான். மரத்தின் மேல் ஒரு கரும்பு கட்டை சார்த்திவிட்டு அதனின்று அவன் மேல் தழைந்த தழைக்கடியில் தாடியை ஒரு கையால் கோதிக்கொண்டு அவன் வீட்டிலிருந்தது ஈஸ்வரன் மாதிரி இருந்தது. கவரப்பட்டு நான் நின்றேன். கரு கருவென்று பட்டு போல் பளபளத்துக் கொண்டு தாடி மார்புக்கு தழைந்திருந்தது. தலைமயிரையும் வெட்டவில்லை. கூந்தல் மேனோக்கி சீவப்பெற்று பிடரியில் அழகாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சுருண்டு தொங்கிற்று. யோக வேஷ்டியாய் போத்தியிருந்த மேல் துணி இடது புஜத்தையும் கைகளையும் மறைத்தது. கரும்பு தழைக்கடியில் யோக புருஷன் மாதிரி. நான் அவன் தாடியை கவனிக்கிறேன் என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. இடது கண்ணின் இமைகளை முறுக்கி அடித்து புன்னகை புரிந்தான். என்ன தம்பி, கரும்பு வாங்கலையா? கரும்பை நோட்டம் பார்ப்பதில் பெரும் புலி போல நான் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு என்ன விலை என்றேன். சரிதான், அப்புறம் வாங்கலாம். இப்படி குந்தே அவசரமா? எப்படி நம்ம தாடி பலே ஜோர் இல்ல? என்னை அறியாமல் என் கன்னங்களை ஒரு முறை தடவிக்கொண்டேன். இப்போ இல்லாவிட்டால் போகிறது. வளருகிற சமயமாவது இவன் மாதிரி எனக்கு வளருமோ? அதற்குள் அவள் இடை மறித்து, தாடி அவரதில்ல ஆண்டவரது என்றாள். ஆரம்பிச்சிட்டியா? சம்மன் இல்லாம ஆஜராயிட்டியா? அவள் கோபத்துடன் விரலை ஆட்டிக்கொண்டே, இதோ பாரு சொல்றேன், 2 வருஷமா ஏமாத்திட்டு வர. இந்த கிருத்திகைக்கு முடி கொடுக்கல பாத்துக்கோ, நான் அப்புறம் ரொம்ப கெட்டவளா இருப்பேன். ஆமா, இப்பவே சொல்லிட்டேன் என்றாள். என்று ஏளனமாக கொக்கரித்துக் கொண்டே கூறு கட்டியிருந்த மாங்காய்களில் ஒன்றை எடுத்து தொடையில் துடைத்து விட்டு கடிக்க ஆரம்பித்தான். வாய்த்தவன் தான். மயிரனுமோ ஆண்டவனுக்கு தான் வளர்த்தேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் மனசு வல்லியே. சாமிக்கு வெளிப்பாடம் வேண்டிக்கிட்டேனே. அதுக்கு துட்டு உன்னை கேட்டேனா? கேட்டாதான் வரப்போதா? முடிதானே கொடுங்கிறேன். இதுக்கு மேல பாக்குற, கீழே பாக்குற, இல்லாத கதையெல்லாம் அளக்குற. ஏதுக்கு இந்த வேண்டுதல் எல்லாம் என்று கேட்டேன். சொல்லே, தம்பி கேக்குதே. அவன் வாயிலிருந்து பேச்சு வரவில்லை. கரடி போன்ற புருவங்கள் தான் உள்வழியில் நெறிந்தன. திடீரென அவன் மேல் துணியை அவள் பிடித்து இழுத்து விட்டாள். எனக்கு திக்கென்று தூக்கி வாரி போட்டது. அவன் இடது கையில் முழங்கை வரை காணும். நொண்டிகள் எவ்வளவோ பார்த்திருக்கிறோம். ஆனால் அவளுடைய திடீர் செய்கையாலும் நான் அதற்கு சற்றேனும் தயாராயில்லாததனாலும் அவன் உடமையில் ஒரு பயங்கரம் ஏற்பட்டது. என் மனத்தின் துணுக்கு உடலையும் தாக்கிற்று. அவன் அவளை பார்த்த பார்வையில் அவளுக்கு என்னவோ போல் ஆயிற்று. நான் அங்கு இல்லாவிடில் அவளை அவன் கைமிஞ்சி இருப்பான். எல்லாம் சில வினாடிகள் தான். சமாளித்துக் கொண்டு விட்டான். சிரித்தான். குஸ்திக்காரன் சௌரியம் பழகுவது போல நொண்டி தோளை நல்ல கையால் தட்டி கொண்டான். நொண்டி தோளை நல்ல கையால் தட்டி கொண்டான். என்ன தம்பி, இந்த கைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது செஞ்சிருக்கிற வேலையும் உடைச்சிருக்கிற மூஞ்சியும் என்ன முடியும் நான் நினைக்கிறேன். என் நாள்ல தம்பி, என் ஊர்ல நான் கில்லேடி அப்பத்தி நெஞ்சு கணத்தை இப்போ நினைச்சு பார்த்தா பயம் காணுது. கோயில் உற்சவத்துல 8 மூலக்கோலமா பந்தம் கட்டி 8 மூலையும் கொளுத்தி மானத்துல ஒரு பனை மர வசரம் தூக்கி எரிஞ்சு கீழே வரப்போ நடுவுல புடிச்சா பார்த்தவங்களுக்கு ஒரு மூச்சு தப்பி வரும் தம்பி. குடிவெறி கண்டவன் போல் பேசினான். பேச்சு கொழகொழத்தது. எனக்கு அதிசயமாய் இருந்தது. கை எப்பொழுதாவது பற்றி கொண்டதா என்று கேட்டேன். அவன் முகம் விழுந்தது. அப்படி இருந்தாதான் சமாதானமாய் இருக்குமே. வார்த்தைகளுக்கு காத்து கொண்டிருந்தேன். அவன் மாங்கொட்டையை எரிந்துவிட்டு அருகில் கிடந்த ஒரு சுள்ளியை எடுத்து தரையில் கோடு வரைய ஆரம்பித்தான். படுபாவி, இவளாலதான் கை போச்சு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்ட்டையும் திட்டி திட்டி இன்னும் ஆத்திரம் தீரலையா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி? அவள் குரலில் அலுப்பு தட்டிற்று. ஒரு சிறு அழுகை நடுங்கிற்று.
எப்படி தீரும்? பட்டி மவளே! என் கை போனது பெருசில்ல. அப்புறம் வீட்ல என்ன மேலும் பண்ண பார்த்தாங்களே, அது ஆறுமா? வர வர வாக்குவாதம் அந்தரங்கமாகிக் கொண்டிருந்ததால் நழுவ பார்த்தேன். ஆனால் அவள் என்னை சாட்சிக்கு அழைத்து விட்டாள். "இத கேளு தம்பி. என் கூட பொறந்தாட்டியா சொல்றேன். என்ன மச்சான் சவிக்கமா? எப்ப வந்த? உன் அக்கா சொல்லுத கேளு" என்று அவன் கேலி பண்ணினான். "அது கெடக்கு. இத கேளு தம்பி. என்னைக்குமே அதுக்கு எடக்குத்தான். அது மாதிரி எல்லாம் பேசாத பொம்பள. நான் சொல்றத அது கேக்கட்டும். இவளுக்கும் எனக்கும் ரொம்ப நாளத்தைய முடி. என்னா தெரிஞ்சுதா? ஆனா இவ வீட்ல நெனச்ச மாதிரி நான் உருவாவல. இந்த நாட்டுப்புறம் நெனச்சுது நான் முழுக்க கலப்ப பிடிச்சு, வேளைக்கு கூழ குடிச்சிட்டு, மாடத்து பிள்ளையாருக்கு பூசை பண்ணிக்கிட்டு, படிஞ்ச மாடா காலத்த தள்ளுவேன்னு. ஆனா நான் ஒருத்தருக்கு அடங்குறவன் இல்ல. சின்ன வயசுலயே வீட்ல ஏதோ கோவம் பண்ணிக்கிட்டு ஊர விட்டு ஓடிப்புட்டேன். நான் நொம்ப இடம் சுத்தி இருக்கேன் தம்பி. நொம்ப இடம். ஒரு ஊர்ல ஒரு குளம் பார்த்தேன் பாரு. சரிதான். காதா பண்ணாம கதைக்கு வா. 4 வருஷம் கழிச்சு தம்பி வந்தேன். நானும் மாறி போயிட்டேன்னு வச்சுக்க. ரொம்ப விஷயம் கத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவளும் ரொம்ப வளர்ந்துட்டா. பேச்சுவார்த்தை இல்ல தம்பி. அசப்புல ஒருத்தர் வழியில ஒருத்தர் குறுக்க போனா, அப்ப நான் தளிர் மீசை மேல கைய போட்டுக்கிட்டு நின்னா, இவ அப்படியே கைய தொங்க போட்டுக்கிட்டு நிப்பா. உண்டா இல்லையா? நீயே கேளு. நீ சுத்த வெக்கம் கெட்டவனா போயிட்ட? அம்பலமான அப்புறம் வெக்கம் என்ன வெக்கம்? நானும் ஊர் வந்தப்புறம் இவள கட்டுற வரைக்கும் கட்டாய் தான் இருக்கணும்னு ஒரு இடத்துல அமர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை இல்ல, சோடை இல்ல தம்பினா, நம்ம கிட்ட எல்லாரும் பிச்சை வாங்கணும். சரிதான். உன் மேல பூ போட்டு நீ இன்னும் ஓயலியா? அவள் இடைமறித்தலை கவனிக்காமல் மேலே சொல்லிக் கொண்டு போனான். பொங்கல் நாள் வந்துருச்சு. கரும்பு நாள் வந்துருச்சு. ஊர் கில்லேடிங்கள்லாம் பையில கைய விட்டு பணத்தை ஜலஜலத்துக்கிட்டு உலாத்துனானுங்க. மூலைக்கு மூலை பந்தயம் வச்சு கரும்பு வெட்டியாவுது. நானும் ஒரு நாள் மூலையில வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னேன். அப்போ இவ கை இடுப்புல கூடைய வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்க நின்னா. இவள பார்த்ததும் நானும் பந்தயத்துல கலந்துகிட்டேன். கைய நீட்டி மணிக்கட்டு மேல கருப்பங்கணுவ வச்சு கத்திய கூட ஓங்கிட்டேன். அப்போ ஏன் போறா காலம் இவள லேசா ஓரக்கண்ணால பார்த்தேன். இவ எண்ணத்துல இப்போ நான் எவ்வளவு பெருசா இருக்கேன்னு பாக்கணும்னு தான் வச்சுக்கேன். எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் தானே. அப்போ இந்த சூனியக்காரி பல்லுல விரல வச்சு கடிச்சுக்கிட்டு சிரிச்சா. கை மேல கத்தி இறங்கிட்டுது. நான் கண்ணை இறுக மூடிக்கொண்டு காதை பொத்திக் கொண்டேன். என் உடல் குலுங்கிற்று. அவன் சிரித்தான். எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டுக்கோ தம்பி. 3 மாசம் ஆஸ்பத்திரியில கிடந்தேன். கத்தி துருப்பிடிச்ச கத்தி. கையில வென வச்சுட்டுது. முழங்க வரைக்கும் கடகடன்னு ஓடி போச்சு. முழங்க கீழே வெட்டி எடுத்துட்டாங்க. கை போயிருச்சு. கையொட்டு கண்ணாலத்துக்கு சேர்த்து வச்ச பணமும் போயிருச்சு. இன்னும் புண்ணு கூட ஆறல. ஆஸ்பத்திரியில இருந்து நான் தான் மிச்சமா திரும்பி வந்தேன். இதுக்குள்ள இவ வீட்டுல என்னென்னவோ வேலைத்தனம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. எனக்கு தெரியாம போச்சு. இவ அப்பங்கார கிழமை 2 தடவை ஆஸ்பத்திரியில என்ன பார்க்க வந்திருக்கான். மண்டைய மாதிரி திருட்டு முழிச்சிட்டு வாய திறக்காம போயிட்டான். நான் என்னத்த கண்டேன்? திரும்பி வந்தா தானே தெரியுது இவங்க ஏற்பாட்டன் துருசெல்லாம். இதோட இந்த பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். ஆஹ் இது இன்னொரு பாதி கதை மீதி இருக்கு. இந்த பதிவு ரொம்ப நீளமா இருக்கிறதுனால இத பகிர்ந்து 2வது பதிவா நாளைக்கு திருப்பியும் போடுறேன். இந்த கதை முடிவோட இருக்கும். இது இது இந்த இதுவரைக்கும் படிச்சதுல நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தமிழுடைய அழகே ரொம்ப அழகா இருக்கு. அவரு அதாவது இப்ப நம்ம பேச்சு தமிழ் எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. சில வார்த்தைகள் எல்லாம் இவரு முதல்ல ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு தானே 2வது வாட்டி படிக்கிறேன். அப்ப படிச்சு பார்க்கும்போது, ஓ! இதுதான் சொல்ல வராரா அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தைகளுடைய அழகு, அது ஒரு ஒரு அ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு குடும்பத்துல
அவங்களுக்குள்ள பேசுற முறைகள், ஒரு பிராமண குடும்பத்துல அவர்களுக்குள்ள அ பேசுற ஸ்டைல். அதே மாதிரி இந்த பனங்கிழங்கு விக்கிற அந்த குடும்பத்துல, அவங்க வந்திருக்கிற இடத்துல இருந்து அவங்க பேசுற ஒரு அதோடைய வகையறா. அழகா அது 2த்தையுமே காமிச்சிருக்காரு. அதனால ரொம்ப ரசிச்சு படிச்சேன். இந்த கதை வந்து எப்படி முடியும்ன்றது ஆவலா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில முடியும் கதை. அப்ப பார்ப்போம். அது முடியும்போது யூசுவலா சொல்ற மாதிரி என்னுடைய நான் பார்த்து படித்து ரசித்த விஷயங்களையும் சொல்லி முடிக்கிறேன். ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி.